பாசிப்பருப்பில் நம்ம சாட் செய்ய போகிறோம். அதுக்கு முக்கியமாக பாசிப்பருப்பை நம்ம 1 மணி நேரம் 1 டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு துணியில் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். கரகரன்னு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி எல்லா பாசிப்பருப்பையும் பொரிச்சு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இதையே நம்ம சாப்பிட்லாம். இதை நம்ம சாட்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் பச்சை நிலக்கடலையே அதே மாதிரி எண்ணெயில் வறுத்துப்போம். வெங்காயம், தக்காளி, கேரட் துருவனது இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு, சாட் மசாலா போட்டுவிட்டா நம்ம எலுமிச்சம்பழம்லாம் சேர்க்க தேவையில்லை. அதுலேயே மாங்காய் தூள் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஷைனிங்காக இருக்கும். முக்கியமாக அந்த பாசிப்பருப்பு நிலக்கடலையும் சாப்பிட்ற டைமுக்கு தான் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு பேல்பூரி மாதிரி இருக்கும். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஃபுல் வீடியோ வேணும்னா லிங்க் தரேன். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.